களுவாஞ்சிக்குடி பொது நூலகத்தின் உசா துணை பிரிவு நேற்று பிற்பகல் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது தலைமையில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் எந்த மாவட்டத்திலாவது வெற்றி வாகை கூடிய கட்சிக்கு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் தரப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூறினார். ஆனால் இன்று இந்த நாட்டில் என்ன நடைபெறுகின்றது? வடக்கிலே ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த பிரதி அமைச்சருக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே நியமன எம்பியாக பதவி கொடுத்த ஒருவரையும் இடைத்தலைவராக போடுகின்றீர்கள். யாழ்ப்பாணம் கிளிநொச்சியிலே வங்கியிலே அரசாங்க அமைச்சராக இருக்கும் ரிசார்ட் பதிவுகளை போடுகின்றீர்கள். திருவோணமலையிலே அதே கட்சியைச் சேர்ந்த ரிசார்ட் பதிவியை கட்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு கொடுக்கின்றீர்கள். அமீர் அலி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடைத்தலைவராக இருக்கின்றார். அம்பாறையிலே மன்சூர் அவர்களை இடைத்தலைவராக போடுகின்றனர். ஆக மொத்தத்தில் 3 இனம்பாலும் இந்த கிழக்கு மாகாணத்திலே பெரும்பான்மையான தமிழர்கள் வாழ்கின்ற கிழக்கு மாகாணத்திலே ஒரு தமிழர் கூட இந்த மாவட்ட அபிவிருத்தி குழுவில் இடைத்தலைவராக போட முடியாத நீங்கள் என்ன என்று எங்களது இனப்பிரச்சனையை தீர்க்கப் போகின்றீர்கள். ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முதல் டிசிபி கேபிளாக அமீர் அலியை நியமிப்பது என்பது தமிழ் மக்களை கொச்சப்படுத்துவதற்கு சமனாக செய்கிறார்கள். எங்களை முதலமைச்சரை இணைத்தலைவர் என்று கூறியிருக்கிறார்கள். இணைத்தலைவர் முதலமைச்சர் என்று சொன்னால் 13வது திட்டத்தில் மாவட்ட ரீதியான அபிவிருத்தி குழுவை கையாளுவதற்கு கையெழுத்து அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன? எங்களுடைய இனத்தை எப்பவுமே ஏமாற்றிக் கொண்டு இருப்பதற்கு இந்த நல்லாட்சி இடமளிக்க கூடாது. அதற்கான நல்ல வழிகளை செய்ய வேண்டும். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பக்கபலமாக ஆட்சி அமைத்துக் கொண்ட அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நல்ல ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரை தெரிவு செய்து எங்களுடைய தமிழர்களுடைய அவாதரை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று இந்த நாட்டிலே ஒரு நல்லாட்சி உருவாக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே ஏதோ சில சதி கும்பல்கள் இதை குழப்புவதற்கு உள்ளுக்குள் இருந்து குளிப்படைக்கின்ற ஒரு அரசியல் கலாச்சாரம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அவற்றை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அவற்றை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற முதலமைச்சர்களாக மாகாண சபையாக நாங்கள் ஒருபோதும் இருக்க முடியாது. இந்த நாட்டிலே இந்த யுத்தம் முடிந்ததன் பின்பு அரசியல் அதிகாரம் பகிரப்பட வேண்டும்.